வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்போன்னா, சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வந்து ஆகப் போறது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சாம். அது இல்லாம நம்மளுடைய ராக் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம சம்மர் ஸ்லாம்ல வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கு வந்து தோல்வி அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. அது இல்லாம சம்மர் ஸ்லாம்ல வந்து டே 1ஓட மெயின் ஈவென்ட் என்ன, டே 1ஓட மெயின் ஈவென்ட் என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். அது இல்லாம இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோவா இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறேன் என்ன விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து போய் சேரும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா நம்முடைய பெஸ்ட் இந்த வேர்ல்டான சிஎம் பங்க். அதாவது நம்முடைய சிஎம் பங்க் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறப்ப டபிள்யூடபிள்யூல ஒரு கான்ட்ராக்டில் வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து என்னத்தை வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னா, அதாவது நான் வந்து டபிள்யூடபிள்யூக்கு வந்து கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். அது இல்லாமல் என்ன வந்து நீங்கள் வந்து ரெசல்மனியாவில் வந்து மெயின் ஈவென்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சிஎம் பங்கோட ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருந்துச்சு. அதை வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வந்து நம்மளுடைய ரெசல்மனியா 41ல கூட நம்முடைய சிஎம் பங்க் வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து மெயின் ஈவென்ட் பண்ண வச்சுட்டாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய சிஎம் பங்க் வந்து டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்முடைய சிஎம் பங்க் வந்து சாம்பியன்ஷிப்புக்கான எந்த ஒரு ஃபியூடுமே போல. அது இல்லாமல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாலுமே நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கு கொடுக்கல. ஆனால் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கும் நம்முடைய கும்தருக்குமான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து சம்மர் ஸ்லாமில் நடக்க போகுது. அப்போ நடக்க போகுது அப்படிங்கிறப்ப நம்மளுடைய சிஎம் பங்கை வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து வின் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் வந்து இருக்காங்களா. அதாவது நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து 2 விஷயத்தை வந்து சொல்லினாங்க. அதாவது நாங்கள் வந்து உங்களை வந்து ரெசல்மனியால வந்து மெயின் ஈவென்ட் பண்ண வைக்கிறோம்னு சொன்னாங்க. அந்த விஷயத்தை வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ நிறைவேற்றினாங்க. இப்போ வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கு வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கு வந்து நம்முடைய டபிள்யூடபிள்யூ கொடுக்க போகிறாங்களா. ஏன்னா இப்போ சம்மர் ஸ்லாம் வந்து 2 நைட்டாக, அதாவது 2 நைட்டாக நடக்குது. அதாவது டே 1 டே 2 அப்படிங்கிற மாதிரி ரெசல்மனியா மாதிரி நம்மளுடைய சம்மர் ஸ்லாம் வந்து இந்த வருஷம் தொடக்கத்தில் வந்து ஆரம்பிக்கிறாங்கனால இந்த வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ்க்கு கொண்டு போகணும். அதாவது அடுத்த வருஷமும் இதே மாதிரி சம்மர் ஸ்லாம் வந்து டே 1 டே 2 அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறக்காக இந்த சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்காக வைக்கணும் அப்படிங்கிறக்காக நம்முடைய டபிள்யூடபிள்யூ வந்து நம்முடைய சிஎம் பங்கை வந்து சாம்பியனாக கூட ஆக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அது இல்லாமல் நம்முடைய கும்தருக்கு வந்து அடுத்த ஃபியூடு வந்து நம்முடைய டபிள்யூ வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அதனால் நம்மளுடைய டபிள்யூ வந்து அந்த இடத்துல வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வந்து வின் பண்ண வச்சு திரும்பி அகைன் கூட ரீமேட்ச் வந்து நம்முடைய கும்தர் வந்து கேட்குற மாதிரி திரும்பி நம்முடைய கும்தருக்கும் நம்முடைய கோல்டுபர்க்குமான ஒரு லாங் டைம் ஒரு ஃபியூடை கூட நம்ம டபிள்யூ கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் நம்முடைய டபிள்யூக்கு வந்ததுலேருந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து எந்த விதமான சாம்பியன்ஷிப்கான மேட்ச்லையுமே நம்முடைய டபிள்யூ வந்து சிஎம் பங்க் வந்து கொடுக்கல, சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல. அது இல்லாமல் நம்முடைய கொடுக்கல அப்படிங்கிறத விட நம்முடைய சிஎம் பங்க் வந்து டபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆனதுலேருந்து நல்ல நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு மேட்சஸ்லாம் நம்முடைய சிஎம் பங்க் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ வந்து நம்முடைய சிஎம் பங்கோட ஒரு மிகப்பெரிய ஒரு தருணம் இது. அதனால் இப்போ சிஎம் பங்க் வந்து நம்முடைய டபிள்யூ வந்து சம்மர்ஸ்லாமில் வந்து நாங்கள் வந்து சிஎம் பங்குக்கு வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நாங்கள் தரோம். அது இல்லாமல் நாங்கள் சிஎம் பங்க் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக வந்து நாங்கள் வந்து சிஎம் பங்க் வந்து வின் பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நம்முடைய சிஎம் பங்க் வந்து, அதாவது நம்முடைய சிஎம் பங்க் வந்து கும்தரை பீட் பண்ணி சம்மர்ஸ்லாம் வந்து நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி. அடுத்த அப்டேட்டாக சம்மர் ஸ்லாமோட டே 2ஓட மெயின் ஈவெண்ட்டாக வந்து கோடி ரோட்ஸ் விஸ் ஜான்சனாவுக்கான அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ்க்கு வந்து திரும்பி வந்து தோல்வி அப்படிங்கிறது உறுதியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ போயிட்டு இருந்துச்சு. அதாவது நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு லீவில் போயிடுவார். அதாவது ஒரு பிரேக் எடுக்க போகிறார், டபிள்யூடபிள்யூ வந்து ஒரு பிரேக் எடுக்க போகிறார். அதாவது ஏன் அப்படின்னு கேட்டால் கோடி ரோட்ஸ் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படிங்கிற அந்த ஒரு மூவியில் வந்து கமிட் ஆகிருக்கனால சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால அங்கே போயிடுவார். அதனால நம்மளுடைய ஜான்சனா விசஸ் கோடி ரோட்ஸோட அந்த ஒரு மேட்ச்சில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து திரும்பி வந்து தோல்வி தான் உறுதி. அது இல்லாமல் நம்மளுடைய ஜான்சனா தான் அவரோட சாம்பியனை வந்து அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டாக் வந்து இன்டர்நெட்டில் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்ட்டா நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபரை வந்து நம்மளுடைய ராக் வந்து அக்செப்ட் பண்ணார். அந்த ஒரு ஆஃபரை வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து மறுத்துட்டாரு. நான் வந்து மக்களோட சாம்பியனாக இருக்கணும், மக்களுக்கு விருப்பப்படுற மாதிரி ஒரு சாம்பியனாக இருப்பேன் அப்படிங்கிறக்க அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு அக்செப்ட் வந்து நம்மளுடைய ஜான்சனா பண்ணிக்கிறார். அதாவது ஜான்சனா வந்து அதே ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய விருப்பம் என்னன்னா நான் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகக்கூட நான் 17வது முறை வந்து சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு கனவாக இருந்துச்சு. அதை வந்து ராக்கு சொன்னதுனால ராக்கு கூட சேர்ந்துக்கிட்டு அவரோட ஷோ வந்து ராக்கு கிட்ட வந்து வித்துட்டாரு. இப்போ ராக்கோட ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு நம்பிக்கை தக்க ஒரு ஆளாக வந்து நம்மளுடைய ஜான்சன் வந்து இப்போ இருக்காரு. அதே நம்மளுடைய ராக்கு சொன்னார்ல, இதுக்கு முன்னாடி கோடி ரோட்ஸ்க்கு ஒரு ஆஃபர் சொன்னார்ல, அந்த ஒரு ஆஃபர் வந்து இப்போ வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இப்போ திரும்பி வந்து எனக்கு வந்து ரீமேட்ச் வேணும், அதாவது எனக்கு வந்து அந்த டைட்டில் வேணும், நீ கொடுத்தா அந்த ஒரு ஆஃபரை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதனால நீ வந்து திரும்பி வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து
என்னை வந்து நீ சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயத்தில் வந்து நம்மளுடைய ராக்கு வந்து இருக்காரு. அதனால் கண்டிப்பாக வந்து இப்போ ஜான்சினாவுக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் சம்மர் ஸ்லாமில் வந்து மேட்ச் நடக்குதுன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சாக நடக்குது. அதனால் நம்மளுடைய ராக்கோட அந்த ஒரு ரிட்டர்ன் கூட அந்த சம்மர் ஸ்லாமில் இருக்கும். அதனால நம்முடைய அதாவது இதில் ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஜான்சினாவால் தான், அதாவது நம்மளுடைய ராக்கால தான் நம்மளுடைய ஜான்சினா வந்து ஒரு ஹில்டன் ஆனார்ல, அதே நம்மளுடைய ராக்கால தான் சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளுடைய ஜான்சினா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேபி ஃபேஸாக மாறப்போறாரு. அதே இடத்துல வந்து யாரால வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனா ஆக்க மாட்டேன், நான் ஒரு ஃபேஸாக தான் இருப்பேன்னு சொன்னார்ல, அதே ராக்கால நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து திரும்பி வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹில்டன் பண்ணி என்னோட ஷோ வந்து நீ எடுத்துக்க, அதாவது நான் வந்து உன்னோட பக்கம் தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹில்டன் பண்ணி நம்மளுடைய ராக்கு கூட தான் நிற்பாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதாவது சம்மர் ஸ்லாமில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஜான்சினாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படிங்கிறது உறுதி. அதாவது எதனால் அப்படிங்கிற நம்முடைய ஜான்சினாவால் நம்முடைய அதாவது ராக்குனால நம்முடைய ஜான்சினா வந்து அவரோட டைட்டில் லாஸ் பண்ண போகிறாரு. அதாவது யாரால் வந்து நம்முடைய ஜான்சினா வந்து அவரோட டைட்டிலை எடுத்தாரோ அவரோட கையாலேயே நம்முடைய ஜான்சினா வந்து அவரோட டைட்டிலை வந்து தோக்க போகிறாரு அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் சொல்கிறேன். அது இல்லாமல் இன்டர்நெட்லேயே அதிகமாக போகிறது என்னென்னா நம்முடைய ஜான்சினாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படிங்கிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து ஒரு ஹில்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை வந்து இப்போ வந்துருச்சு. அதனால் இதுக்கான ஒரு கரெக்டான ஒரு பிளேஸ் எதுனா அது இதுதான். அதே மாதிரி நம்முடைய ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு விருப்பம் என்னன்னா ஜான்சினா வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறப்ப ஒரு ஹில்டனாக ரிட்டைர்மெண்ட் ஆகக்கூடாது, ஒரு ஃபேஸாக தான் ஒரு ரிட்டைர்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. அதனால் இப்போ வந்து நம்முடைய இந்த நேரத்தில் தான் நம்முடைய ஜான்சினா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸாக மாற்றி ஃபியூச்சர் அதாவது அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறப்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸாக தான் ரிட்டைர்மெண்ட் ஆக்கணும். அதனால் இதுக்கு கரெக்டான ஒரு சூழ்நிலை எதுனா கரெக்டான ஒரு பிளேஸ்னா அது இதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து WWE ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா. அதனால் ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய ஜான்சினாவுக்கு வந்து சம்மர் ஸ்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படிங்கிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எதனால் அப்படின்னா நம்முடைய ராக்குனால நம்முடைய ஜான்சினா வந்து தோக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்முடைய ராக்கால நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் நடக்குமா நடக்காது அப்படின்னு தெரியல. ஆனால் இப்போ வந்து இன்டர்நெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமராக போயிட்டு இருக்கு. இப்போ உங்களோட ஒரு ஒப்பீனியன் படி சம்மர் ஸ்லாமில் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து அகைன் திரும்பி வந்து நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் ஆனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஜான்சினா வந்து அவரோட டைட்டிலை தோக்க மாட்டார் அப்படிங்கிறதா என்னோட ஒரு ஒப்பீனியன். உங்களோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அது நம்ம ராக்கு வேறு வருவார்னு சொல்கிறாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சம்மர் ஸ்லாம் வந்து இந்த வருஷம் வந்து 2 நைட்டாக நடக்குது. அதாவது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நான் திரும்ப 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 அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது 2 நைட்டாக நடக்குது. நான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால் நான் கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன். அதாவது 2 நைட்டாக நடக்குது. அதாவது டே 1 டே 2 அப்படின்னு நடக்குதுல்ல. இதில் வந்து ஏன் டே 1ஓட மெயின் ஈவெண்ட் என்ன, டே 2ஓட மெயின் ஈவெண்ட் என்ன அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக போயிட்டு இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து டே 1ஓட மெயின் ஈவெண்ட் வந்து நம்முடைய சிஎம் பங்க் வெர்சஸ் குந்தருக்கு நடக்கப்போ அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியன் தான் டே 1ஓட மெயின் ஈவெண்ட். டே 2ஓட மெயின் ஈவெண்ட் வந்து கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ஜான்சனுக்கு நடக்கிற அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் தான். இதுதான் வந்து டே 1ஓட மெயின் ஈவெண்ட், டே 2ஓட மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டால் இதில் வந்து நம்முடைய ரோமன் மிகப்பெரிய ஒரு தலையான ரோமன் வந்து இந்த சம்மர் ஸ்லாம் வந்து மேட்ச் இருக்கனால அவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து WWE வந்து மெயின் ஈவெண்ட் தான் எல்லாமே பண்ணியிருக்காரு. இப்போ வந்து சம்மர் ஸ்லாமே வந்து இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்து 2 நைட்டாக நடத்துகிறாங்க. இதில் வந்து நம்ம எங்களோட தலையான ரோமன்ஸ்க்கு வந்து மெயின் ஈவெண்ட் இருக்குமா அப்படின்னா ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போ போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து ரெஸ்லிங் அப்சர்வர் தேவ் மென்சன் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால் டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக வந்து எது இருக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி சிஎம் பங்க் வெர்சஸ் குந்தருக்கு நடக்கிற அந்த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக நடக்கும். இதுக்கு முன்னாடி வேணால் நம்மளுடைய WWE வந்து ஜே உசோ ரோமன் வெர்சஸ் பிரான் பிரேக்கர் பிரான் சிண்டிக்கான அந்த ஒரு டாக் டீம் மேட்சை வந்து சிஎம் பங்க் குந்தருக்கு நடக்கிற அந்த மேட்சுக்கு முன்னாடி கூட நம்மளுடைய WWE வந்து இந்த மேட்சை வந்து நடத்தி முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை அந்த மேட்சை வந்து இந்த மெயின் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி வைக்கல அப்படிங்கிறப்ப இந்த மேட்சை வந்து ஓப்பனிங் மேட்சாக வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு வேளை இந்த மேட்ச் ரெண்டுலுமே வைக்கல அப்படிங்கிறப்ப இந்த மேட்சை வந்து டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக வந்து நம்மளோட WWE வந்து இந்த ரோமன்ஸோட அந்த ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அப்படி ஒருவேளை வைக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து நம்மளுடைய செத்தோனன்ஸோட அந்த ஒரு என்டர்ஃபே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த மேட்சை வந்து மெயின் ஈவெண்ட்டாக வைக்கிறாங்க, டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக வந்து இந்த டாக் டீம் மேட்சை வைக்கிறாங்கன்னா இதில் வந்து ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருந்தால் மட்டுமே தான் WWE வந்து இந்த மேட்சை வைப்பாங்க, டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து தேவ் மென்சன் சொல்லியிருக்காரு. அப்படி ஒருவேளை இந்த வைக்கலப்பா டே 1லேயே இந்த மேட்ச் டாக் டீம் மேட்சே இல்லை அப்படிங்கிறப்ப இந்த டாக் டீம் மேட்ச் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா சம்மர் ஸ்லாமோட டே 2வில் வந்து நம்முடைய குந்தருக்கும்
சிஎம்க்கும் அதுவும் நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸ்க்கும் நடக்குதுல்ல, இந்த மேட்ச்சுக்கு முன்னாடியே இல்லாட்டியும் ஓப்பனிங் மேட்ச், அதாவது சம்மர் ஸ்லாமோட டே 2வோட ஓப்பனிங் மேட்சாக கூட இந்த டாக் டீம் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த டாக் டீம் மேட்ச், அதாவது ஜே ஊசோ, ரோமன் ரெயின்ஸ் விஸ் பிரான் பிரேக்கர், பிரான்சன் இருக்கான இந்த டாக் டீம் மேட்ச் நடக்கல. இந்த மேட்ச் நடக்குது, மெயின் ஈவெண்ட்டாக நடக்குது அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இருந்தால் மட்டுமே தான் WWE வந்து டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக இந்த மேட்சை வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ரெஸ்லிங் அப்சர்வர் டேவ் மெல்ட்சர் வந்து சொல்லியிருக்காரு. சம்மர் ஸ்லாமில் வந்து டே 1ஓட மெயின் ஈவெண்ட்டாக வந்து எந்த மேட்ச் இருக்கணும், அதாவது ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு டாக் டீம் மேட்ச் இருக்கணுமா, இல்லை நம்மளுடைய சிஎம் பங்க் விசஸ் குந்தருக்கு நடக்க போகிற வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கணுமா அப்படின்ட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டாக இப்போ வந்து நம்மளுடைய ராக்கு வந்து சம்மர் ஸ்லாமுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறத பற்றி ஒரு ரெஸ்லர் வந்து WWE முன்னாள் ரெஸ்லர் வந்து இப்போ வந்து டீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இதை டீஸ் பண்ணது வந்து வேறு யாருமே கிடையாது, நம்மளுடைய மார்க் ஹென்றி தான். அதாவது மார்க் ஹென்றி இதுக்கு முன்னாடி WWE ஒர்க் பண்ணார் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ மார்க் ஹென்றி தான் வந்து இப்போ வந்து நம்மளுடைய ராக்கு வந்து சம்மர் ஸ்லாமுக்கு வந்து ரிட்டர்ன் ஆக மாட்டாரா அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை வந்து இப்போ வந்து நம்மளுடைய மார்க் ஹென்றி வந்து கொடுத்துருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காரு மார்க் ஹென்றி, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அதாவது WWE வந்து ரெஸ்ல்மேனியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொதப்பலா பண்ணிட்டாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து ஃபேன்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது ரெஸ்ல்மேனியாவுக்கு முன்னாடி வந்து நடந்த எலிமினேஷன் சேம்பரில் வந்து நம்முடைய ராக்கு வந்திருப்பார். ராக்கு வந்து ஜான்சனாவை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல்டனாக மாற்றிட்டு போயிருப்பார். ஹீல்டனாக மாற்றிட்டு போய் அதே ரெஸ்ல்மேனியாவில் வந்து நம்முடைய ஜான்சனாவுக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்குமான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்தது ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய ராக்கோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது அந்த ரெஸ்ல்மேனியாவில் இருக்கும். அதாவது ஒரு ஜான்சனாவை வந்து ஒரு ஹீல்டனாக மாற்றினது யார் அப்படின்னா முழுக்க நம்முடைய ராக்கு தான். வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸ் ரெஸ்லராக வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஹீல்டன் பண்ண வச்சது யார் அப்படின்னா முழுக்க நம்முடைய ராக்கு தான். அந்த ராக்கு வந்து சம்மர் ஸ்லாமில் நடக்கிற கோடி ரோட்ஸ் விசஸ் நம்முடைய ஜான்சனாவுக்கு நடந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா நம்மளுடைய ராக்கை தான். ஆனால் ராக்கோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது அங்கே இல்லை. யாரோட ரிட்டர்ன் இருந்துச்சு, ட்ரேவிஸ் ஸ்காட்டோட அந்த ஒரு ரிட்டர்ன் இருந்துச்சு. ட்ரேவிஸ் ஸ்காட்டை வந்து அங்கே யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் எதிர்பார்த்தது யாருன்னா நம்மளுடைய ராக்கை தான். ராக் வரல. அதுக்கு வந்து நம்மளுடைய ராக் வந்து என்ன ரிப்ளை கொடுத்தாருனா, அதாவது நான் வந்து அந்த இடத்துக்கு வந்து நான் ரிட்டன் ஆகிற மாதிரி எந்த விதமான பிளானுமே WWE என்கிட்ட கொடுக்கல, நானும் அங்கே ரிட்டன் ஆகிற மாதிரி எந்த ஒரு பிளானுமே என்கிட்டையும் இல்லை. அதாவது டிகே குரூப்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது எலிமினேஷன் சேம்பரோட டிக்கெட் செல்லிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் வந்து அங்கே அப்பியரன்ஸு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிகே குரூப்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து எலிமினேஷன் சேம்பருக்கு வர மாதிரி இருந்துச்சு. வந்து நான் வந்து நான் வந்து ஜான்சனாவோட வந்து ஒரு தோல் கொடுத்து நம்முடைய ஜான்சனை வந்து ஒரு ஹில்டன் பண்ணுற மாதிரி தான் எனக்கிட்ட வந்து WWE அந்த ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க. அதனால தான் நான் வந்து, அதாவது WWE சொன்னாங்க அப்படிங்கிறது டிகே குரூப்ஸ் வந்து என்கிட்ட சொன்னனால தான் நான் எலிமினேஷன் சேம்பருக்கு வந்தேன். அதனால் நான் வந்து எலிமினேஷன் சேம்பருக்கு வந்ததுனால நான் வந்து ரெஸ்ல்மேனியாவுக்கும் வரணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஐடியாவுமே டிகே குரூப்ஸும் கொடுக்கல, அதேமாதிரி WWE கொடுக்கல. அதனால தான் நான் வந்து ரெஸ்ல்மேனியாவுக்கு நான் வர முடியல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சில்லியான ஒரு ரீசனை வந்து நம்மளுடைய ராக்கு சொன்னார். அது வந்து மிகப்பெரிய ஒரு பொய் அப்படிங்கிறது அது எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஃபேன்ஸை அப்பயே புரிஞ்சுக்கிட்டாங்க, நீ சொல்கிறது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு ரூட்டு தான் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் அப்பயே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ வந்து நம்முடைய ரெஸ்ல்மேனியாவில் வந்து பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு வந்து இப்போ வந்து நம்முடைய ராக்கை வந்து சரி செய்யணும் அப்படின்னா, இப்போ நடக்க போகிற அதே சேம் டு சேம் தான். ரெஸ்ல்மேனியாவில் வந்து என்ன நடந்துச்சா, ஜான்சனா விசஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்ததுல, அதோட ரீமேட்சாக தான் இப்போ வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து அதே ஜான்சனா விசஸ் கோடி ரோட்ஸுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய ராக்கோட இன்டர்ஃபியர் வந்து இருக்கணும். அதாவது ரெஸ்ல்மேனியாவில் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு வந்து நம்மளுடைய ராக்கு வந்து சம்மர் ஸ்லாமில் சரி பண்ணணும், அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு நியாயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்முடைய மார்க் ஹென்றி வந்து சொல்லியிருக்காரு. நம்முடைய ராக்கு தான் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல்டனாக மாற்றினார், ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸாக நம்முடைய கோடி ரோட்ஸை வச்சார். அதே நம்முடைய ராக்கு வந்து அதே சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டன் வந்து நம்முடைய யாரால் வந்து நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு ஹீல்டனாக மாறினாரோ அவர் மூலியமாகவே நம்முடைய ஜான்சனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஸாகவும் கோடி ரோட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீல்டனாகவும் சம்மர் ஸ்லாம் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக இப்போ வந்து சொல்லப்படுது. அதனால் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்னன்னா, அதாவது அப்போ வந்து WWE அதாவது நம்முடைய ராக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பை வந்து சரி செய்யணும் அப்படின்னா, அதாவது ஃபேன்ஸ் எதிர்பார்த்தது என்னன்னா, ஜான்சனாவுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் நடக்கிற அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் ரெஸ்ல்மேனியா நடந்துச்சு. அதில் வந்து நம்முடைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்தது ராக்கு தான். ஆனால் ராக்கோட அந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படி தான் இல்லை. ராக் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஃபேன்ஸுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ அதை சரி செய்யணும் அப்படின்னா, அதே சம்மர் ஸ்லாமில் நடக்கிற ஜான்சனா விசஸ் கோடி ரோட்ஸுக்கு நடக்கிற அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச்சில் வந்து நம்முடைய
நம்மளுடைய ராக்கோட ரிட்டர்ன் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்குவாங்க. இந்த மேட்ச்சுக்கான ஹைப்பன்ஸ் வந்து இன்னமும் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. அது ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய ராக்கோட ரிட்டனை வந்து நம்மளுடைய மார்க்கெட் வந்து இப்போ வந்து டீஸ் பண்ணிட்டு அதனால ஒருவேளை வந்து இப்போ திரும்பி சம்மர் ஸ்லாமில் நடக்கிற ஜான்சனாவுக்கும் கொடிபிடிச்சுக்கும் நடக்கிற அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வந்து ராக் வந்து ரிட்டர்ன் ஆவார். அந்த ஒரு தப்பை வந்து சரி செய்யணும் அப்படின்னா அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு பிளேஸ் இதுதான். நம்மளுடைய ஃபேன்ஸ் அதாவது நம்மளுடைய ஃபேன்ஸை வந்து நம்மளுடைய ராக் வந்து ரெசல்மேனியால ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாரு. இப்போ திரும்பி அந்த ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னா இப்போ நடக்கிற சம்மர் ஸ்லாமில் நடக்கிற அந்த ஒரு மேட்ச்சுக்கு வந்து நம்மளுடைய ராக் வந்து ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஃபேன்ஸ்லாம் அதிகமாக சொல்கிறாங்க. உங்களோட ஒப்பீனியன் படி ராக் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் வந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில்